நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைமைக்கு சிக்கல் வரும் என்பதால் பாஜக கூட்டணியை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பொது எதிரியான திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்களுடன் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று அதிமுகவின் செயற்குழுவில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணி விமர்சனத்திற்கு உள்ளாவதன் பின்னணி என்ன என்ற தலைப்பில்தான் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். முதலில் கருத்துரையாளர்களை நாம் அறிமுகப்படுத்திவிடலாம். அந்த வகையில் திமுகவிலிருந்து திரு ஆ ராஜா தமிழ்மாறன், பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம், காங்கிரசிலிருந்து திரு இதாயத்துல்லா, அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன், அரசியல் விமர்சகர் டாக்டர் ஸ்ரீதர், முன்னாள் எம்எல்ஏ அனைவரையும் வரவேற்கிறோம். ராமசுப்ரமணியன் சார், திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இந்த இருவரும் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த விமர்சனத்தை இந்த தருணத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். திமுக பேசுகின்றது என்றால், அதாவது அதிமுக இன்னைக்கு கூட்டணி அதுவும் பிஜேபியோட பேசும் பொழுது, அதுவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் டெல்லியில போய் பேசிட்டு வந்த அடுத்த செகண்ட் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். அதாவது இது என்டிஏ கூட்டணி மட்டுமல்ல, கூட்டாட்சி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டார். அதாவது இது இட் இஸ் கோயிங் டு பி ஒரு என்ன ஒரு கூட்டாட்சியாகத்தான் இருக்க போகின்றது, கூட்டணி மட்டுமல்ல அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவாக பேசினார். அதை தொடர்ந்து இங்கே சென்னையில் வந்த பிறகு திரு அமித்ஷா அவர்கள் அதே விஷயத்தை சொன்னார். அப்பெல்லாம் திரு இபிஎஸ் அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல வாயே தொடர்களை ஒரு வாரம் கூட பேசல, அது அப்படியே அவமதிப்பதாக இருந்தது. பிறகு ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு திடீர் ஞானத்தை இப்படி செஞ்சா நம்ம பிரச்சனையாக வருமோ என்று அவரு அதெல்லாம் கிடையாது, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, இது கூட்டணி தான், அரசு எலெக்ஷனுக்காக கூட்டணி தான். ஆகவே இது ஆரம்பம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் ரொம்ப இருந்தது என்னன்னா, பிஜேபியோட உறவோ கிடையாது, இப்பவும் கிடையாது, எப்பவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக இருந்தவர். திடீர்னு நான் யாரோட கூட்டணி வச்சேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பொது எதிரியாகிய திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகின்றார். வீழ்த்தணும் சரி, ஆனால் வாட் அபவுட் தி பேசிக் பிரின்சிபல்ஸ்? உதாரணமாக நீட்டுக்கு அதிமுக எதிராக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பண விவகாரங்கள், எஜுகேஷனுக்கு அங்கேருந்து ஃபண்ட் வருவதில்லை, சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வருவதில்லை, அதெல்லாம் பத்தியும் அவர்கள் பேசுகின்றார்கள். போர்டு அந்த சட்டத்தை ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். அதே போல நாடாளுமன்றத்துல எண்ணிக்கை அதிகமாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அதற்கும் ஆமா அப்படின்னு சொல்லுகின்றனர். இப்படி பேசிக்கான முரண்பாடுகள் கொண்டதுதான் அதிமுகவும் பாஜகவும். ஆனா ரெண்டு பேரும் ஒன்றாக இணைவதற்கு காரணம் என்னன்னா, சொல்லுது போல சார், அமித்ஷா சொன்னாரு இது ஒரு இயல்பான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இயல்பான கூட்டணின்னு அவரு கருத்து சொன்னாரு. அதை நீங்க ஏற்கலையா? நான் இப்ப என்ன சொன்னேன் சார், இயல்பான கூட்டணி, இயற்கையான கூட்டணி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணீங்கன்னா, நீட்டு சமாச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு. அதிமுக பாஜக ஒத்துக்கிறதா? மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்லுகின்றது, அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுகின்றதா? அதே போல சார், அதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் மூலமா இது செயல்படும் அப்படிங்கறத நம்மளால ஏத்துக்க முடியாதுங்களா சார்? பட் இதெல்லாம் பேசிக் இஷ்யூஸ் சார். நீட்டு நாங்க இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை, நாங்க எப்பவுமே இந்த நீட்டை கொண்டு வரத்தான் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஒர்க் சமாச்சாரம் பில்லாக பாஸ் ஆகி இப்ப சட்டமாக மாறிவிட்டது. அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க? இதெல்லாம் இயற்கையான கூட்டணி. அது அதற்கு காரணம் நான் பல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் படித்தவர்கள் போல நான் பேச தயாரல்ல. ஆனால் திரு இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அது டெல்லியிலேருந்து உருவாகி இருக்கின்றது. அவர் மகனுக்காகவும்
அவருடைய உறவினர்களுக்காகவும் மிகப்பெரிய அளவிற்கு உருவாகி இருக்கின்றது. அதே போல அந்த கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான தலைவர்களுக்கு உருவாகி இருக்கின்றது. அதன் காரணமாக வேற வழியே இல்லாம தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய பொசிஷனும் காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக டெஃபினட்டா இது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் என்பது சந்தேகம் இல்லை. அது பேசிக் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னா உங்களுடைய இயற்கையான பிரின்சிபல்ஸ் என்ன இருக்கோ அவைகளை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு நீ காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இதை இந்த மாதிரி நடந்த பிறகு அதையும் நாங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்வோம் அப்படிங்க பேசுவது இயற்கை இயலவே இயலாது. அது தவறான ஒரு முன்னோடி தான். ஆகவே இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப நீங்க அடுத்தது டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அதுதான் எடுத்து இந்த மாதிரி ஒரு நிறைய பொருந்தா கூட்டணியாக இருக்கின்றது. அதற்கு காரணம் அதிமுக தலைமையை எப்படியாவது தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அந்த கட்சிக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும். அது பிஜேபியோடு சேர்ந்து நாம பயணித்தால் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதை தாண்டியும் கூட இப்ப அவர் பேசுவது என்னன்னா எல்லாரையும் சேர்த்துக்கணும். அதாவது காமன் எதிரி யாரு பாத்தீங்கன்னா அது டிஎம்கே. இதுக்கு காரணம் என்னன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் தான். ஏன்னா அவர் இதுல பேசும்பொழுது பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது யூ கேன் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பேசினார். அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்க பிஜேபி. அதன் காரணமாக திரு அமித்ஷா அவர்கள் என்னென்ன எப்படி எல்லாம் சாம தான பேத தண்ட எல்லா பிரயோகங்களையும் பண்ணி அதிமுக வளைச்சு போட்டாங்க. அடுத்ததாக இவரையும் வளைச்சு போட போறாங்க. தாவைக்கா இருக்க அவங்களையும் அவருக்கு பேசுறாங்க. எந்த அளவிற்கு நாங்க போவோம் என்பது முக்கியமாக பார்க்கணும். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா சார்? ஆமாம், நான் இதை 15-20 நாளா பேசிட்டு இருக்கேன் சார். it is the B team of BJP. It is working at the behest of BJP only. அவர் நான் தனியா நிற்பேன், நாங்க தான் முதல்வர், நம்மளோட கூட்டு சேர்ந்தவர்களுக்கு ஆட்சிகளை பங்கு தருவோம் அப்படின்லாம் பேசுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அவருக்கும் இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. அவரே கார் வாங்கிட்டு வரி கொடுக்காம அதை பத்தி பிறகு காட்டினார். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவருக்கு உருவாகி இருக்கின்றது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். அதிமுகவாலையும் பாஜகவாலையும் தாவேக்காவாலையும் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க சார்? திமுக கூட்டணி இல்ல, ஒரு நிமிஷம். அதனால தாவேக்காவும் அவங்களோட சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி திரு சீமான் அவர்கள் அவர் ஐ திங்க் இந்த தாவேக்கா வருகையின் காரணமாக அவருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு டெஃபினட்டா ரொம்ப குறையும். ஆகவே அவரையும் சேர்த்து எடுத்து இப்ப நாம் தமிழர் கட்சியை ராம் தமிழர் கட்சி அப்படின்னு எல்லாம் பேசுகின்றார்கள். ஆகவே அவரும் அந்த பாஜகவோட சங்கமித்து அவங்களோட கூட்டு சேர்ந்து இந்த எலெக்ஷனை இப்ப பேஸ் பண்ண போறாங்க. ஆகவே அது ஒரு இப்ப நான் சொன்ன இந்த கட்சிகள் அதை தாண்டி பாமக தேமுதிக இவர்களெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கும். மெகா கூட்டணி என்பது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்ப எப்பவுமே இவர் அல்லது அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். பர்சனாலிட்டி கல்ட்டுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. இப்ப எதிர்கட்சிகள் வர்சஸ் திரு ஸ்டாலின் அப்படின்னு இந்த எலெக்ஷன் போக போன்றது. இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய மதிப்பு என்பது மிக உயர்ந்து காணப்படுகின்றது. இஸ் a very very tall personality in the politics of India, especially in Tamil Nadu. He is the tallest political leader. அவர் செய்த சாதனைகள், அவர் மேல எந்த ப்ராப்ளமும் இல்லவே இல்லை. சில குற்றம் குறைகள் அந்த மினிஸ்டர்ஸ் மேல இருக்கலாம், கட்சிக்காரர்கள் மேல இருக்கலாம். ஆனால் அவர் செய்த சாதனைகள்லாம் சாமானியம் கிடையாது. 1000 ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கறதுங்கிறது, அதே போல வீடு தேடி கல்வின்னு வருது, இல்லம் தேடி மருத்துவம் என்று வருகின்றது, 1000 ரூபாய் கொடுத்து ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கு உதவி செய்வது அரசு பள்ளிகளை சேர்ந்தவர்களுக்கு. இது மாதிரி எண்ணற்ற ஸ்கீம்ஸ் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அதே போல இந்த பஸ் இலவச பஸ் பாஸ் ஃபார் விமன், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு மக்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கின்றது. அதையும் தாண்டி இப்ப மதுரையில ஏதோ ஜூன் 1ஆம் தேதி ஒரு மாநாடு நடத்த போறாங்க. ஓகேங்க சார், உங்களுடைய முதல் கட்ட கருத்துக்களா நான் அதை இல்ல முடிச்சிடுறேன். ஒரே ஒரு சென்டென்ஸ், ரொம்ப நேரம் எழுத மாட்டேன். ஆகவே அந்த இதுலயும்
இன்னும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் மிக சிறப்பான திட்டங்களை அவர்கள் அறிவிப்பார்கள். ஆகவே மக்களின் செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் has an edge over the formidable alliance of ADMK or NDA அப்படின்னு நம்ம டெஃபினட்டா சொல்ல முடியும். நன்றி சார், நன்றி சார். தூத்துக்குடி செல்வம், தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி இயல்பான கூட்டணி நீங்க சொன்னாலும், இப்போ ராமசுப்ரமணியம் சார் சொன்னாரு பொருந்தா கூட்டணி, இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு உங்க கூட்டணி மேல வந்துட்டே இருக்கு. உங்களுடைய பதில் என்ன சார்? நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாள சகோதரர் மோகன்ராஜ் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். அதாவதுங்க, அரசியல்ல பாசிபிலிட்டிஸ் தான். அதாவது பாலிடிக்ஸ் இஸ் an art of possible அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான் அரசியல். அரசியல்ல வெற்றி தான் இலக்கு. இதுல ஒரு திமுக தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு அல்லது தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு எந்த நிலைக்கும் போவார்கள் என்பதற்கு கடந்த காலத்துல உள்ள இதுகளை பார்க்கணும். 1967 அண்ணா அவர்கள் ராஜாஜியோடு கூட்டணி சேர்ந்து, அதாவது குள்ளுகப்பட்டர் என்றெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்த ராஜாஜியோடு கூட்டணி சேர்ந்து காங்கிரஸை அகற்றினார். அதே நேரத்தில் ஆட்சியை விட்டு அகற்றி 67 அண்ணா முதலமைச்சர் ஆனார். திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் 1972 சந்திக்க வேண்டிய தேர்தலை 71 அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் நெருக்கடி, கலைஞருக்கு திமுகவில் நெருக்கடி, அவருடைய தலைமையை உறுதிப்படுத்த வேண்டிய வலுப்படுத்த வேண்டிய நிலைமை அந்த கலைஞருக்கு. அதனால என்ன பண்ணாரு, எந்த காங்கிரஸை அகற்றிவிட்டு வந்தார்களோ அதே காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது. இண்டிகேட் சிண்டிகேட் பிளவுபட்டது. அப்ப இண்டிகேட் இருக்கிற இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞர் கூட்டணி சேர்ந்து ஓராண்டுகளுக்கு முன்பே சட்டமன்றத்தை கலைத்து விட்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தார்கள். ஒரு முரண் சொல்றேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1975 ஜூன் 25 மிசா என்கிற பெரிய சட்டம் வந்தது. அந்த அடக்குமுறை சட்டத்துல திமுக தொண்டர்கள் சார், இப்போ 2026 இதுவரையும் முரண்பட்டு இருந்து இப்போ உடன்பட்டிருக்கிற அதிமுக பாஜக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? இந்த இயல்பான கூட்டணி மெகா கூட்டணியா மாறுவதற்கு இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் நீங்க ஒரே நிமிஷத்துல 1977 மிசாவுக்கு பிறகு 2.5 வருஷத்துக்குள்ள கலைஞர் என்ன பண்றாருன்னா, ஆட்சி அதிகாரத்துக்காகவே தன்னுடைய தொண்டர்கள் 3-4 பேர் விசால பாதிக்கப்பட்டு இறந்தார்கள். எல்லாத்தையும் மறந்துட்டு 1980 நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். இன்னைக்கு தேதிக்கு நாம வந்துடலாமே. ஆனா அதுக்கு வந்துட்டேன். அதுக்கு எதுக்காக சொல்றேன்னா, ஐயா ராமசுப்ரமணியன் அவர்கள் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பொருந்தா கூட்டணி சொன்னாங்க பாருங்க, அதுக்காக சொல்றேன். அதே போல 2013 கலைஞர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, கூடா நட்பு கேடாய் முடிந்தது, காங்கிரஸோடு என் வாழ்நாளில் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். அதையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் கூட்டணி வச்சு இன்னைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதுல அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அமைய போகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு திமுகவை சார்ந்தவர்களுக்கு, திமுகவை ஆதரிக்கிறவர்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக 2 பெரிய கட்சி. அதே நேரத்தில் இன்றைக்கு 3வது முறையும் மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிற பிரதமர் மோடி அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்கிற பயமும் அச்சமும் இருக்கு. ஒன்று. 2வது, திமுக கூட்டணியில் இருக்கிற சலசலப்பு அல்லது ஏற்பட போகிற முரண்பாடுகள் எல்லாம் மறைச்சிட்டு பேசுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன சலசலப்பு இருக்கு? நீங்க தான் சொல்றீங்க சலசலப்பு இருக்குன்னா, உள்ள இருக்கிற வேற யாரும் சொல்ல மாதிரி தெரியலையே. அருமையா கேட்டீங்க. இப்போ அப்பப்ப தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அந்த மின்னல் மாதிரி தோன்றுகிறது மறைகிறது. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து என்ன கோஷம் வருது, அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்காங்க. பொது வெளியில அப்படிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் வெளியில வரலீங்களே. இன்னும் ஒரு 2 மாசம் பொறுங்க சார், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது அரசியல்ல ஒரு நாள் இரவு கடந்து போவது என்பது அது நீண்ட பயணம். அதுல ஒரு நாள் இரவுகளுக்குள் எந்தெந்த நிறைய அதிசயங்கள்லாம் நடக்கும். அந்த அதிசயம் உங்களுக்கு சாதகமா நடக்கும்னு எதெல்லாம் வச்சு நம்புறீங்க? நாங்க உறுதியா என்ன சொல்றோம்னா, இந்த அரசின் மீது மிகப்பெரிய அளவில் மக்களிடத்துல அதிருப்தி இருக்கிறது, கெட்ட பெயர் இருக்கிறது. என்ன கெட்ட பெயர்னு கேட்டீங்கன்னா,
இல்லாத ஒன்றை எல்லாம் கட்டமைத்துக் கொண்டு விளம்பர அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற திமுகவை மக்கள் வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு மாற்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ திமுக பலமாக தெரிந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டா, எதிர்கட்சிகளிடத்துல ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. அதாவது பாரதிய ஜனதா ஒரு பக்கத்துல, அண்ணா திமுக ஒரு பக்கத்துல இருந்தோம். இப்போ நாங்க சேர்ந்துட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களிடத்துல ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா திமுக தொண்டர்கள், சோர்ந்திருந்த தொண்டர்கள் இன்றைக்கு உணர்வுபூர்வமாக வேகமாக வெளியே வந்திருக்காங்க. பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிற மக்கள் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லோருமே வந்து எங்களை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு தயாராக இருக்காங்க. இன்னொன்னு, இரண்டாவது, திமுக அரசின் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அந்த அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் மோகன்ராஜ் சார், ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்துக்கு முன்னால உள்ள நிலைமை இப்ப இல்ல. இப்ப எல்லாருடைய கைகளில் உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது. சோசியல் மீடியா வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்கு. அதுதான் சார், இப்போ இதுவரையும் முரண்பட்டு இருந்து உடனே உடன்படுறத எப்படி இந்த சோசியல் மீடியால அந்த பழைய வரலாறு எல்லாம் இருக்கும், ஒருத்தர் பத்தி பேசுனதெல்லாம் இருக்கும். இந்த தருணத்துல இதெல்லாம் மீண்டும் எடுபடுமா? இல்ல, அது ஒரு சவாலா உங்களுக்கு இருக்காதா? அது என்ன பாக்கணும்னா, 1999 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது இதே திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை சேர்ந்து மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்களும் இருந்தார்கள். அதனால வந்து இப்போ இவங்க எல்லாம் வந்து பெரிய பாரதிய ஜனதா கட்சியை சனாதானம் அந்த கட்சி அது இதெல்லாம் பேசுறதுல போய் ஐயா ராமசுப்ரமணியன் சொன்னாங்க முத்தலாக்கு வக்பு சட்டம் சொல்லி. வக்பு சட்டமும் முத்தலாக் சட்டம், முத்தலாக் என்பது அந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டம் என்பதை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்கள் உணர்கிறார்கள். வக்பு சட்டம் என்பது வக்பு சொத்துக்கள், இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமான சொத்துக்கள். அந்த சொத்துக்கள் அந்த சமூகத்திற்கு பாதுகாப்பாக பயன்பட வேண்டும். அதுக்குதான் வக்பு சட்டம். வக்பு சொத்துக்களை நாம கையகப்படுத்தி அரசு எடுக்க போறது இல்ல, வேற யாரும் எடுக்க போறது இல்ல. சரி, இப்போ திமுக தலைவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதிமுகவை அடக்கி பாஜக கூட்டணிக்கு பணிய வைத்திருக்கிறது, தலைமைக்கு ஆபத்து வருமோ அப்படின்னும் இபிஎஸ் இதுக்கு ஒத்துட்டு இருக்காரு. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன சார் பதில்? அதத்தான் நான் சொன்னேன். 2013 பாத்தீங்கன்னா, என்னுடைய நினைவு சரியா இருந்தா 2013 கீழே வந்து 2016 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை. அதுல கீழே பேச்சுவார்த்தை நடந்தது, மேல வந்து எங்க சிபிஐ ரைடு நடந்தது. அன்னைக்கு காங்கிரஸ் 63 இடங்கள் மிரட்டி, திமுகவை மிரட்டி 63 சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிட்டாங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் நினைக்க. அப்ப 63 இடங்களை காங்கிரஸ் கட்சி மிரட்டி வாங்கியது. அதை போல நாங்க பண்ணல. அதனால வழக்குகள் வேறு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேற, இண்டிபெண்டன்ட் பாடி, சிபிஐ வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதையெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காரு. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கருப்பு கண்ணாடி போட்டு மஞ்சள் பார்வை பார்க்கிற இவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. இவங்களுக்கு எப்பவுமே மஞ்சள் பார்வையே பார்க்கிற பழக்கம். இவங்க ஒரு விஷயத்தை, இவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேரும் போது என்ன தெரியுமா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் வாங்க. நாங்க வந்து அண்ணா திமுகவோட சேர்ந்துட்டா, இப்ப நீங்களும் அதுதானே சொல்றீங்க. நாங்களும் சொல்றோம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான். அது ஒன்றுபட்டு பொது, அதாவது எல்லோருக்கும் பொதுவான ஒரு அஜெண்டா படிதான் நாங்க இந்த தேர்தலை சந்திப்போம். தேர்தலில் மகத்தான வெற்றி 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டு அண்ணா திமுக ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே, தொடர்ந்து 2 முறை ஆட்சிக்கு வந்ததே கிடையாது சார். ஓகே சார். ராமசுப்ரமணியன் சார் குறுக்கிட்டீங்க, ஷார்ட்டா சொல்லுங்க சார். சார் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் சார். இந்த எலெக்ஷன்ல முக்கியமான இஷ்யூ என்ன திராவிட முன்னேற்ற கழகம் வைக்க போகின்றது என்றால், தெலுங்கு தேசம் என்கின்ற கட்சி உருவானது. ஏன் அது உருவாச்சு? அப்ப காங்கிரஸ் தெலுங்கு மக்களை கேவலப்படுத்துகின்றார்கள், அவர்களை உதாசீனப்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிறத விஷயத்தை முன்னெடுத்து என்.டி. ராமராவ் அப்பொழுது பிரச்சாரம் செய்தார். அது மிகப்பெரிய வெற்றியை தெலுங்கு தேசத்துக்கு கொடுத்தது. அது போல
தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றது, தமிழர்களை கேவலப்படுத்துகின்றது, தமிழை மிக மோசமாக சித்தரிக்கின்றார்கள் அப்படிங்கிற இந்த மாதிரி எமோஷனல் இஷ்யூஸ திராவிட முன்னேற்ற கழகம் அதெல்லாம் உண்மையும் கூட அதை பொதுமக்கள் மத்தியில வைத்து இது மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போடுவார்கள். இது ஒரு முக்கியமான எமோஷனல் இஷ்யூவாக மாற இருக்கின்றது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா காலப்போக்கில் அவங்க போன துக்கம் குறையலாம். ஆனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபைனான்ஷியலி உடஞ்சு போறாங்க. பாலிசி பஜார்ல 2 கோடிக்கான டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க. மாசம் வெறும் 700 ரூபாயிலிருந்து ஆரம்பம். கேஏஜி டைல்ஸ் இப்போ ஈஸி இஎம்ஐல 0% இன்ட்ரெஸ்ட், 0 டவுன் பேமெண்ட். இனி ஒவ்வொரு வீடும் கேஏஜி டைல்ஸ் வீடாகட்டும். கேஏஜி டைல்ஸ், இது பேர் இல்ல, பெருமை. What does it take to rise above the ordinary? Collaboration and dedication, building dreams together. Innovation opens doors to infinite possibilities. Precision, focus, the relentless drive to be the best. Here, the future is yours to create. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbuthur. பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஃபாஸ்டா பணம் தேவையா? ஃபாஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. எல்லாமே ஃபாஸ்ட் மணி கோல்ட். கால் 9655796557. நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் 42வது வணிகர் கோரிக்கை பிரகடன மாநாடு. அழைக்கிறார் வணிகரின் பாதுகாவலர் ஏ விக்ரமராஜா. நாளைய சமுதாயத்தை காத்திட இளைஞர்களே அணியாய் ஆர்ப்பரித்து அலைகடலென திரண்டு வாரி. Supreme Mobile Sims Summer Super Sale 5% discount on HDFC Bank cards, 24 months no cost EMI. மொபைல் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு நம்ம Supreme Mobiles. இப்பொழுது சென்னையிலும். நீங்களும் அரசு அதிகாரி ஆகலாம். வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் மற்றும் நியூஸ் 7 தமிழ் இணைந்து நடத்தும் இலவச கருத்தரங்கம். IAS மற்றும் TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான ரகசியங்களை உங்கள் முன் பகிர இருக்கின்றனர் சிறப்பு விருந்தினர்கள். தேதி மே 11, 2025. நேரம் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இடம் அருணை மருத்துவக் கல்லூரி உள்ளரங்கம், தென்மாத்தூர், திருவண்ணாமலை. தலைமை உரை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள். சிறப்பு விருந்தினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கே தர்பகராஜ் IAS மற்றும் வெற்றி TNPSC குரூப் 1 சாதனையாளர்கள். 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வெற்றி பாதை காட்டிய வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் இப்போது உங்கள் நகரத்தில். முன்பதிவு அவசியம். இப்போதே பதிவு செய்யுங்கள். 9884432666. மற்றொரு எண் 9884043666. சக்கரை நோய்க்காக நிறைய மருந்துகள் எடுத்துக்கிறோமே, மருந்துகள் உடல்ல நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்துமேன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ உடனே டயா பூஸ்டர் உங்க தினசரி உணவா சேர்த்துக்குங்க. இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். இது சர்க்கரையை கட்டுப்படுத்தும், சர்க்கரையினால ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும். டயா பூஸ்டர் சரியே. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு. விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு. தேவரண சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பாக்குறீங்களா? தேவர் மேட்ரிமோனியில் பாருங்கள். இது தேவர்களுக்கான மிகப்பெரிய திருமண சேவை. இந்த சேவையை பயன்படுத்தி வரன் தேர்ந்தெடுங்கள். திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணி விமர்சனத்திற்கு உள்ளாவதன் பின்னணி என்ன என்பதை மையப்படுத்தி தான் இன்றைய கேள்வி நேரத்தில் விவாதித்து வருகிறோம். ராஜா தமிழ்மாறன், திமுக கூட்டணிக்கு எதிராக ஒத்த கருத்துடைய ஒரு மெகா கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் அதிமுகவும் பாஜகவும் ஈடுபட்டு வருகிறது. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அந்த கூட்டணி அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக தான் இருக்கிறது எங்களுடைய பார்வைக்கு தெளிவாக தெரியுது. அவர்களுடைய முதல் கூட்டணி யாரோட இருக்குன்னு சொல்லி சொன்னால் அமலாக்கத்துறை, ஐடி, சிபிஐ, NIA முதல்ல அவங்க கூட ஆன கூட்டணியை அவங்களுடைய அணிகளாகத்தான் அதை பார்க்க முடியுதே ஒழிய அது ஒரு அண்ணன் செல்வண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சுதந்திரமான அமைப்புகளாக அது
நடந்துக்கவே இல்லைங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்த 42 ரெய்டில் 32 ரெய்டு அதிமுக ஆட்சியினர் மீது நடத்தப்பட்ட ரெய்டு. அதற்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அந்த துறை விளக்கம் கொடுக்கவில்லை. ஒன்று. இன்றைய முக்கியமான ஒரு கேள்வி என்ன இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், தலைமைக்கு சிக்கல் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பயந்த காரணத்தினால்தான் இந்த கூட்டணிக்கு ஒத்திருக்கிறார் என்பது 100% ஒரு உண்மையான தகவல். என்ன காரணம்ங்கிறத தெளிவுபட நான் சொல்கிறேன். திரு பெத்நாயகம்பாளையம் இளங்கோவண்ணன் அவர்கள், அவருடைய மாவட்ட கழக செயலாளர், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர், அவர் மீது நடந்த ரெய்டுக்கான பதில் இதுவரை வரவில்லை. அவருடைய சம்பந்தி ராமலிங்கம் அவருடைய சொத்துக்கள் சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாம் எப்ப? இந்த 2 மாத கால அளவுக்குள் மட்டுமே நான் சொல்றது. 2017-21 நடந்த ரெய்டுகள் நான் சொல்றேன். நான் குட்கா விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்கள் மீது நடந்த ரெய்டுக்கான பதில் இதுவரை பதில் வரவில்லை. ராஜேந்திர பாலாஜி அண்ணன் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட வேண்டும், ஊழல் நிறைய செய்திருக்கிறார்னு சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் அவர்கள் அனுமதி வழங்கவில்லை. வேலுமணி அவர்கள் மீது நடந்த ரெய்டுக்கு இதுவரை பதில் இல்லை. தங்கமணி அவர்கள் மீது நடந்த ரெய்டுக்கு இதுவரை பதில் இல்லை. நிறைவாக இவர் கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலையில் திரு செங்கோட்டையன் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர் தலைமையில் அதிமுகவை கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் நடந்த பிறகு அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனுக்கு செக் வச்சு அவரையும் கைது செய்ய நேரிடலாம் என்கின்ற மிரட்டலை அமித்ஷா அவர்கள் தரப்பில் இருந்து ஒன்றிய பாஜக தரப்பிலிருந்து சொன்ன பிறகு டோட்டலா சரண்டர் ஆனவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. உங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம் தாண்டி அவங்க ஒரு இயல்பான கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. அது இயல்பான கூட்டணின்னு நீங்க சக்கரைன்னு சொன்னா அது சக்கரை ஆயிராது. ஆனா அது சக்கரையா இல்லையாங்கிறத ருசிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி மக்களுக்கு இங்க தெளிவா தெரியும். நீங்க இயல்பான கூட்டணின்னு நீங்க சொல்லிக்கலாம். நீங்க விமர்சன பார்வையா வைக்கிறீங்க. நீங்க விமர்சனத்தை ஒரு அரசியல் கட்சியா நீங்க வைக்கிறீங்க. நாங்க வச்சுக்கிட்டே தானே இருக்கோம். சொல்லி மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல. 4 வண்டி ஏறி இவர் டெல்லியில மாறி மாறி மறைஞ்சு போனதெல்லாமே மீடியால வந்துச்சு இல்ல. எதுக்காக மறைஞ்சு போகணும்? ஐயா நான் அதுக்கெல்லாம் போகலைங்க, நான் வந்த வேலையே வேற அப்படின்னு சொன்னவர் நைட் 2 மணிக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது? அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல நான் இப்ப சொன்ன இந்த ரெய்டு இதெல்லாம் எதையாவது ஒன்னையாவது தயவு செஞ்சு செல்வண்ணன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? கிடையவே கிடையாது. இன்னொன்னு செல்வண்ணனுக்கு இன்னொரு பதில சொல்ல விரும்புறேன். ஆனா தயவு செஞ்சு தூக்கத்துல இருந்து முழிச்சுக்குங்க, நிறைய கனவு காணாதீங்க. சார் முடிச்ச உடனே வாய்ப்பு தரேன் சார். செல்வம் சார் முடிச்ச உடனே எந்த சலசலப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள். சில சமயங்களில் ஜனநாயக முறைப்படி ஒரு நண்பர் சொல்லுவதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்குள் அது பேசி முறையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டணி, கொள்கை கூட்டணி. சலசலப்புக்கு இடமில்லாமல் தெளிவாக போயிட்டு கொண்டிருக்கிறது. தயவு செய்து தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். 3 மாதம் கழித்தல்ல, அடுத்த தேர்தல் வருகின்ற வரையே தெளிவாக சொல்லுகிறோம். இந்த எங்க கூட்டணியில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத சொல்லிட்டு அடுத்தது இன்னொன்னு சொல்றேன். ஆனா எஸ்.வி. சேகர் அண்ணா ஒரு நம்மளுடைய திருச்சி பொதுக்கூட்டத்தில் சொன்னாங்க. எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவர்களுடைய கூட்டத்தில் பேசும் பொழுது சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு பெரிய பாறாங்கல். அந்த கல்லை கட்டி கொண்டு குதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதல பாதாளத்திற்கு சென்று மூழ்கி சாவது உறுதிங்கிற மாதிரி சொன்னாரு. அது அதிமுக தரப்புல அதிமுகவை சொல்லித்தான் அதை சொன்னாரு. அதையும் நான் இப்ப பதிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புறேன். பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தவர்கள் எவராக எந்த மாநிலத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அழிவை நோக்கித்தான் போயிருந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேல சொல்றேன். ஆனா அதிமுகங்கிற ஒரு கட்சி பலம் வாய்ந்த கட்சியா இருந்த காலம் ஒரு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரை. அதன் பிறகு நடந்ததை நீங்க பார்க்கணும். அவர்களுடைய அதிமுகவை 3ஆக உடைத்தது உங்களுடைய பாரதிய ஜனதா தான். அன்றைய வெங்கைய நாயுடு ஐயா அவர்கள் அன்று இரவு வந்து உட்கார்ந்து இபிஎஸ் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய சூழலிலும் சரி, ஓபிஎஸ் பிரிச்சு விட்டதும் சரி, சசிகலா தினகரன் பிரிச்சு அந்த கட்சியை சின்னாபின்னப்படுத்தியதும் சரி, இன்று நீங்க பொதுக்குழுவை கூட்டி நீங்க தலைவர்களாம் எப்பா கேஸ் இருக்குப்பா விடுங்கப்பா நான் பொழைச்சுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி நிலையில நீங்க பேசுனது கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா என்ன? கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியாதா என்ன? இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன். தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நீங்கள் எதை கேட்க போகிறீர்கள்? எதை நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்றீங்களே, எதை காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு உங்களால சொல்ல முடியும்? ஒரு விஷயத்தை கூட உங்களால சொல்ல முடியாது. ஒரே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு, ஐயா என் பையனை விட்டுருங்க, ஐயா என் சம்மந்தியை விட்டுருங்க, என் சொத்தெல்லாம் விடுவிச்சிருங்க, ஏதோ காலம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருந்து பணிவிடை செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருந்தது காட்டுச்சு.
அந்த கூட்டத்தில் அவர் அறிவிக்கிற கூட்டணியில அவர் தெளிவா சொல்றாரு, பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெறும் சொல்லி அறிவிக்கிறாரு. நீங்க ஒரு வார்த்தை பேசலையே. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா அந்த கூட்டணிக்கு தலைமையேற்று யார் பேசியிருப்பாங்க? கூட எப்படி உட்கார்ந்து இருந்திருப்பீங்க? அந்த தோரணையெல்லாம் நமக்கு தெரியும் தானே. அப்ப வலிமையான கூட்டணி எந்த கூட்டணி தலைமைக்கு சிக்கல் வரும் என்பதற்காக தெளிவாக மாற்றியமைத்து இபிஎஸ் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். வேற எந்த காரணமும் இல்லை. திமுகவை எதிர்க்கும் ஒத்த கருத்துடையவர்களின் மெகா கூட்டணியை அமைப்போன்னு ஒரு தீர்மானம் என்னங்க ஒத்த கருத்து என்ன? திமுக எதிர்ப்புன்ற ஒத்த எங்களை இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி விடுங்கன்னு ஒத்த கருத்து அவருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன கருத்து இருக்க முடியும்? அவர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பட்டியலை சொல்லிட்டேன். அத்தனை பேருக்குமே பொதுவா ஏற்படுற அந்த ஆன்டி இன்கம்பன்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஃபேக்டரை நீங்க பெருசா இந்த சூழ்நிலையில் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா செய்திருக்கக்கூடிய அக்கிரமங்களும் சேதங்களும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே நடைபெற்றது. அதையெல்லாம் இன்னைக்கு மீட்டெடுத்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் மீட்டெடுத்து வந்திருக்கிறார். எந்தெந்த விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். நம்மளுடைய யூனிவர்சிட்டிஸ் அத்தனையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து இன்று நம்மளுடைய பல்கலைக்கழகங்களை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மொழியை காப்பதற்காக மும்மொழி திணிப்பு ஏற்பட்ட பொழுது அதனை வன்மையாக கண்டித்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் எப்படி அழிந்திருக்கின்றன, அத்தனையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிறது என்று எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து குரல் கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், மற்ற மாநிலங்களுக்கு இல்லாம ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரே அவர்களும் போய் நீ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கிட்ட சொல்லிடுவியா நீ அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டா. மகாராஷ்டிராங்கிறது நீங்க பெரிய மாநிலமா நீங்க பாக்குறீங்க, சிவாஜி வாழ்ந்த ஊர். அங்கேயே யாரை பிரதானப்படுத்தி பேசுறாங்க? எங்களுடைய தலைவர் அவர்களை, இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை சொல்லி பேசுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்று ஒரு கூட்டத்திற்கு நம்மளுடைய தொகுதி மறுவரைக்காக இந்த பிரச்சனை வருகின்ற பொழுது மாநிலங்கள உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுகின்ற பொழுது எத்தனை முதலமைச்சர்கள் அதை அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார்கள்? எந்த அளவுக்கு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்? மாநில சுயாட்சி அவசியப்படுகிறது என்பதற்காகவும் அவர் சொல்லி இருக்கிறாருங்கிறத நீங்க தெளிவா பார்த்திருக்கீங்க. அவருடைய கிராஃப் அண்ணா ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கு. அதிமுக மிகப்பெரிய அளவுல சேதத்தை செஞ்சிருக்குங்கிறத. திமுகவை எதிர்ப்பவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அணிக்கு ஒரு வலு இருப்பதா நீங்க பாக்கலீங்களா சார்? திமுகவை எதிர்ப்பவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள். நாம் தமிழர் சொல்றேன் சார், நாம் தமிழரை வச்சு நீங்க பேச எல்லாம் ஒன்னா சேர்ந்தா சார்? நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான பாரதிய ஜனதாவின் கைக்கூலிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் சொல்றதுதான் இது நியாயமா இருக்கும். ஸ்ரீதர் சார், குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் சேரவிருக்கிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சார்? சின்ன பிள்ளை கூட தெரியும், நடக்க போகிறது 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் தனித்தனியாக கட்சி நின்று அதிமுக நிற்கிறனா ரெடி, எல்லாம் ஒண்ணா நிற்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? நான் சொல்றேன், சொல்லி முடிஞ்சுமோ உங்களுக்கு பின்னாடி போய். ஒரு கூட்டணி இருக்கும்போது சார், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இன்னொருத்தர் ஓடுறாரு, அவரை மிஞ்சி ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கறதான சார் ஒரு யுக்தி தானே சார் ஒரு வீரனுடைய ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கனுடைய யுக்தியாக இருக்க முடியும். ஒரு தேர்தல் வருது 2026 சட்டமன்ற தேர்தலில், காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம். காலங்காலமாக அந்த கூட்டணி வச்சு தான் ஒவ்வொரு கட்சியிலும் போட்டியிடுது. நீங்கள் நல்லா உங்கள் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் தேனும் பாலும் வாரா ஓடுது, தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்குன்னா ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதிமுகவும் பாஜகவும் போட்டதுனால இது ஒரு தோல்வியுற்ற கூட்டணி, இது ஒரு மக்களால் அங்கீகரிக்க முடியாத ஒரு கூட்டணின்னு சொல்கிறீங்களா? சந்தோஷப்பட வேண்டியதான். நீங்கள் உங்களுக்கு நல்லது தானேப்பா. 2024 நீங்கள் ஜெயிச்சிடலாம்ல, எதுக்கு கவலைப்படுறீங்க? இந்த கூட்டணி ஆமாம் இப்படி தான் இருக்கணும், அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைஞ்சா நமக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படணும்ல. நீ ஏங்க பதறீங்க? என்ன பதட்டம் உங்களுக்கு? உங்களுக்கு தான் சரி ஓகே இந்த கூட்டணி ஒவ்வாத கூட்டணி, இது மக்களால் ஏற்றுக்கொள்ள அவங்க சந்தோஷப்படுற மாதிரி தானே சார் தெரியுது. ஏன்னா 200ல இருந்தவங்க இப்போ 234 தொகுதியிலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே. நான் சொல்றேன், சொல்லட்டும், பாராட்டுக்கள், ஜெயிச்சுட்டு வாங்க, பாராட்டு. நான் இந்த நிமிடம் பாராட்டுறேன் சார் உங்களை. 234 ஜெயிங்க, அவங்களுடைய நம்பிக்கை கூடிட்டே தானே போகுது. அது நம்பிக்கை சார், அது நம்பிக்கை. அதேதான் திஸ் நம்பிக்கை அப்ளிகபிள் டு ஆல் பார்ட்டிஸ். இதே நம்பிக்கை தான் வாழ்க்கை.
நம்பிக்கை தான் முன்னெடுப்பு. சூழல் எப்படி இருக்குன்னு ஒரு என்ன, அதாவது ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு சூழல், நான் சொல்றதை எடுத்துக்காதீங்க. நீங்க பத்திரிகையாளர் தானே, உங்கள்கிட்ட எத்தனை ஏஜென்சி இருக்கு, எத்தனை மீடியா இருக்கு, எத்தனை ரிப்போர்ட்டர் இருக்காங்க. அடிச்சு இப்படி தட்டினீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ள இந்த பேட்டி முடியறதுக்குள்ள உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். கேளுங்க, கள நிலவரத்தை கேளுங்க. ஃப்ராங்கா பயாஸ்ட் இல்லாம ஓப்பனா ஃபேர்னஸா சொல்லுங்க. அங்க கள நிலவரம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து தொண்டர்களும் பொதுமக்களும் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையாங்கிற 10 நிமிஷம் நான் வெயிட் பண்றேன். சொல்லுங்க, அதுக்கு பிறகு நான் பேசுறேன். ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்றேன், நான் இருக்கேன். போன சர்வேல வந்துச்சு 69% இல்லன்னு ஆதரவா தான வந்துச்சு. நீங்களே தான பாத்தீங்க. நான் பேசுறத நீங்க எடுத்துக்கங்க. இத கிராஸ் செக் பண்றதுக்கு நீங்க 10 நிமிஷம், நான் இப்பவே சொல்றேன். உங்களுக்கு கருத்து சொல்லுங்க சார். அதான் இத எடுத்துங்க. தொண்டர்களும் அதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள்லாம் இணைந்து தேர்தல் பணியை செய்து 3/4 வேலையை முடிச்சிட்டாங்க. பூத்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. அப்புறம் பொதுமக்களும் திமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணியை எதிர்கொள்ளக்கூடிய வலுவான கூட்டணியை அமைங்கப்பா, நீங்களாம் சண்டை போட்டு கிடைக்காதீங்கன்னு சொன்ன பொதுமக்கள், அவங்கெல்லாம் கட்சி சாராதவங்க, நடுநிலையாளர்கள், அவங்களாம் என்ன சொல்கிறது தெரியுமா, பரவாயில்லப்பா இப்போ மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களே, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களே, இப்போ இந்த மாதிரி கூட்டணி வச்சு ஒரு பெரிய கூட்டணி பெரிய கூட்டணி அமைங்க. இப்படி போகும்போது இப்போ என்ன தெரியுமா ட்ரெண்டு மாறிக்கிட்டு இருக்கு, வர்ற சட்டமன்ற தேர்தல் இருமுனை போட்டி, பெருவாரியாக இருமுனை போட்டி. அது வந்து அதிமுக தலைவரான ஒரு கூட்டணி, அதுல விஜயும் வருவார், வர வேண்டும். அடுத்தது திமுக தலைவரான ஏன் வரணும், வரணும், காலத்தின் கட்டாயம் வரணும், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வர முடியாது. வரும், அவருடைய தலைமையில் அமைக்கணும்னு தானே அவர் விரும்புவாரு. ஏன் வரணும்? யாரு விஜய். அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தான் தலைவர் ஆகணும், அவர் தான் சீஃப் மினிஸ்டர்ங்கிறது அவரு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாரு சார், நியாயம் சொல்றாரு. நாங்க எப்படி சொல்றோம்னா, மக்கள் என்ன சொல்றாங்க, ஏப்பா திமுகவை நீங்க இறக்கணும்னா பொதுமக்கள் சொல்றாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னா பொதுமக்கள் நீங்க திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னா ஏன்பா சண்டை போட்டு இருக்கேன், அந்த ஆட்சி நல்லா இருக்குது, அதே தொடர்ந்து நடக்கட்டும். அவங்க என்ன சொல்றது, அவங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டு போப்பாங்க. நீ யாரையும் கூட்டணி சொல்ல வேண்டியது, மக்கள் நேராக போய் மௌனமா போய் மௌன புரட்சி பண்ணி ஓட்டை போட்டுட்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி நடக்குது. வரியெல்லாம் இல்ல, அது நடக்கத்தானே போகுது, வரியெல்லாம் இல்ல, தானே போறீங்க, வரியெல்லாம் கிடையாது. சொத்து வரியெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க, வீட்டு வரியெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க, ஆமா ஆமா, தண்ணி வரியெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. 67 பேர் அந்த கள்ளக்குறிச்சியில் சாகல, கள்ளச்சாரத்தை குடிச்சு சாகல, எல்லாம் ரொம்ப சுபிச்சமா இருக்கு. அதனால வர 26 தேர்தலில் உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு போட்டு போறாங்க. சந்தோஷப்படுங்க. அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க பண்ணுங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க கூட்டணி வைக்கிறோம், நாங்க இந்த கூட்டணி ஜெயிக்கும், அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதுதான் சார் நல்லது, இது நாங்க நம்புறோம், மக்கள் சொல்றாங்க, நாங்க நம்புறோம், செய்யறோம், அது வழியே போய்கிட்டு இருக்கு. இதை நீங்க இது முறியடிக்கணும்னா களத்துக்கு வாங்க, களத்துல சொல்லுங்க, எப்படியும் தேர்தலில் வந்து பரப்புரை பண்ண போறோம். இப்போ தாவேகா இந்த கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா? என்னுடைய தனிப்பட்ட 45 வருஷமா அதிமுக, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் இந்த சூழ்நிலையில் அவர் கட்சியை வளர்க்கணும், அவர் கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும், அவருடைய எண்ணங்கள்லாம் கரெக்ட், நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில நேரங்களில் சில யதார்த்த உண்மைகளை புரிந்து கொண்டு, சில யதார்த்த நிலைமையை, அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியிருக்காருங்களே சார். சார் இருக்கட்டும் சார், தேர்தல் அரசியல் வந்து தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல் இல்லை சார். தேர்தல் வந்து சில கூட்டணி வைக்கிறோம் தேர்தலுக்காக, தேர்தல் வந்து கூட்டணியா வச்சிருக்கோம், அது வந்து தேர்தலுக்கான அரசியல். கட்சி அரசியல் வேற. முதல் தேர்தல் அவர் இந்த முடிவு எடுப்பாரு. இங்க பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கு, அதே கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியாக நிற்கிது. ஏன்னா அது தேர்தல் அரசியல். அப்போ வந்து நீங்கள் இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்கீங்களே, இங்கே வந்து தனியாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க ஸ்டேட்டில் அப்படி நடத்துகிறாங்க, அது அரசியல், அப்படிதான், அதுதான் தேர்தல் அரசியல். அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறு இருக்கும், உங்களுடைய கொள்கை வேறு இருக்கும், எங்களுடைய கொள்கை வேறு இருக்கும். ஆனால் தேர்தல்னு வரும்போது ஒரு சிச்சுவேஷனில் எதிராளிகள் எப்படி இருக்காங்களோ அந்த எதிராளிகளுக்கு நிகராக
அதற்கு மேலாக ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாணக்கியத்தனம், அரசியல் வியூகம், அரசியல் நடைமுறை. அதுதான் காலங்காலமாக நடந்து வருகிறது. அதுதான் இன்றும் நடக்கிறது. வர்ற 2026 தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை அமைக்கும். அதற்கான நடைமுறைகளும், அதற்கான பேச்சுகளும், அதற்கான முத்தாய்ப்புகளும், அதற்கான எண்ணங்களும், ஏற்பாடுகளும், முன்னேற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வரவேற்கிறார்கள். இதுதான் நிதர்சன உண்மை. கேட்கணும்னா இன்னும் கூட சொல்றேன். இந்த டிபேட் முடிவுக்குள்ள கேட்டுருங்க. ஓகே, ஷார்ட்டா குறுக்கிட்டீங்க, ஷார்ட்டா சொல்லுங்க சார். எதை சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க? சுருக்கமா நான் கேட்கிறேன். மும்மொழி கொள்கையில பாரதிய ஜனதா கட்சி தெளிவா இருக்குது. மூன்றாவது மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு போது அவர்கள் மகாராஷ்டிராவில் வாங்கின பிறகு பேக் அடிச்சாங்க. அதுல என்ன பண்ண போறாங்கங்கிற இவங்க நிலை தெளிவில்லை. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வச்சு மற்ற காலேஜுக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அது போலவே மீண்டும் இவங்க கோச்சிங் சென்டர்ஸ் உருவாக்குறதுக்கான வேலைகளை பாரதிய ஜனதா தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடகு வைக்கிறத சொல்லி இவங்க ஓட்டு கேட்க போறாங்களா? இல்ல நீங்க மறுவரையில தமிழ்நாட்டினுடைய சொல்லி முடிச்ச 2 பாயிண்ட் தான் இருக்கு. மறுவரையில தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுப்பதற்காக கூட்டணி அமைக்க போகிறார்களா? தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் பாரதிய ஜனதாக்கு விற்பதற்காக கூட்டணி வைக்க போகிறார்களாங்கிறத மக்களுக்கு சொல்லிட்டு தான் இவங்க தேர்தலை சந்திக்கணும். சொல்லும் போது தெரியத்தான் போகுது. இதெல்லாம் இவங்களுடைய பாரதிய ஜனதா நோக்கம். அதுக்கு போய் இவங்க கூட்டணி சேர்றாங்கன்னு சொல்லி சொன்னா முழுக்க தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான ஒரு கூட்டணி. செல்வம் சார், உங்களுடைய கருத்து ஷார்ட்டா சொல்லுங்க. அதாவது பிஜேபியோட திமுக கூட்டணியில இருந்திருக்கு. இரண்டாவது, திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டில் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மறந்துட்டு சும்மா ஊழல் இல்ல உத்தவர்கள் போல திமுக பகவேசம் போடுவதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொல்லுங்க. தேர்தலில் சொல்லத்தான் போறோம். மும்மொழி கொள்கைனா என்ன? மும்மொழி கொள்கை இல்ல, ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஆர்டர் எடுத்து காட்ட போறோம் மக்கள்கிட்ட. நாங்க ஆப்ஷனல் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க கம்பல்சரின்னு சொன்னவங்க. நீங்க சொன்னீங்க மகாராஷ்டிரால இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. கொள்கைன்னு மாறன் சார் வெயிட் பண்ணுங்க. நேரடியா வச்சிருக்கீங்க. தமிழ்மாறன் வெயிட் பண்ணுங்க. தெரியாம சொல்லாதீங்க. முதல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படிச்சிட்டு வந்து பேசுங்க சார். நாங்க எல்லாம் எதை படிச்சீங்க சார்? ரெண்டு பேருமே அமைதிக்காரங்க. இதேதுல சார் ரெண்டு பேருமே அமைதிக்காரங்க. இதேதுல சார் உங்களுடைய கூட்டணி சார் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். இதேதுல சார் உங்களுடைய கூட்டணி மேல ஒரு சலசலப்பு உள்ளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. சார் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. சார் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. இறுதியா நீ பார்க்கத்தானே ரெண்டு பேர் பேசுனீங்கன்னா ஒண்ணு கேட்காது. வெயிட் பண்ணுங்க. எக்ஸாம் வச்சிருக்கீங்களா? இல்ல வாக்காளர்கள் 5வது 8வதுக்கு தேர்வு. ஸ்ரீதர் சார், மாறன் சார் ப்ளீஸ் வெயிட். இதேதுல சார் உங்களுடைய கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது சார் ப்ளீஸ் வெயிட். இதேதுல சார் நீங்க பேசுங்க. சொல்லுங்க. உங்களுடைய கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கு அப்படின்னு செல்வம் சார் சொல்லியிருக்காரு. எங்க கூட்டணியில சலசலப்பு இருந்தா இந்நேரம் திரு பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை பார்த்துருக்க மாட்டாரு. இங்கேயே மீனை பிடிச்சிருப்பார். வலை போடுவதற்கு அங்கே போக வேண்டிய வேலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. சலசலப்பு கிடையாது, கிளுகிழுப்பு வேணா எங்கள்கிட்ட இருக்கு. என்ன அதனால இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வேற வழி இல்லாம பிஜேபியோட சேரமாட்டோம்னு சொல்லிட்டு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. எப்படி ஒரு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலையும் தனியா நின்றுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? இப்ப போனாங்க. எதுக்கு போனாங்கிறது தம்பி அழகா சொன்னார், ராஜா அழகா சொன்னார். என்ன சம்பந்திக்கு ஏற்பட்ட இழப்பு. 2வது செங்கோட்டையன் அவர்கள் போய் அமித்ஷாவை பார்த்து ஏதாவது பண்ணிடுவார்னு கொஞ்சம் முந்திக்கிட்டார், அவ்வளவுதான். அது கூட இந்த இருட்டில் தான் போவாங்க மற்ற விஷயங்கள்லாம். இவர் பகல்லையே உருட்டுனவர். அங்கே போறதுன்னு அதிமுக ஆபீஸை பார்க்க போனேன்னு சொல்லி ஒரு நேர்த்தியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் சார். உருட்டுங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை சார். உருட்டுங்கிற தப்பா? இன்னும் சரியான வார்த்தைகள் நிறைய இருக்கு. அல்ல இல்ல, உருட்டுன்னு சொன்னா பகல்லையே உருட்டுறதுன்னு சொன்னா நான் பிஜேபி தலைவர் அமித்ஷாவை சந்திக்க போலங்கிற மாதிரி அதிமுக அலுவலகத்தை பார்க்க போற சொல்ல. செல்வம் சார் வெயிட் பண்ணுங்க. செல்வம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க செல்வம் சார் ப்ளீஸ் போய் சொன்னீங்க. நான் அமைதியா இருந்தேன். தயவு செய்து பேசாதீங்க. நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. முடிச்சிட்டு அப்புறம் பேசுங்க. அதனால ரொம்ப தெளிவா இன்னொன்னு சொன்னார் அவரு. என்ன சொன்னாரு? கூட்டணி பேரம் பேசினாங்க. முந்தைய காலத்துல கூட்டணிலாம் ஆன பிறகுதான் பேரம் பேசினாங்க. இங்க கூட்டணிக்கே பேரம். யோசிச்சு பாருங்க. கூட்டணி எப்படி கொண்டு வந்து உருவாக்குனாங்க? கட்டாய தாலி மாதிரி உருவாக்குனாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது எங்க கூட்டணி சலசலப்பு இல்லை.
மக்கள் எதிர்ப்பும் இல்லை. அந்த எதிர்ப்பு நீங்க சொல்ற மாதிரி இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு 5-6 விழுக்காடு வித்தியாசம் சரிவு. நான் இல்லைங்கள, அந்த சரிவு வந்தா கூட 46-47 விழுக்காடு இந்த கூட்டணிக்கு இருக்கு. எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, ஒரு அணியில சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது. அதான் நான் இப்ப சொல்றேன். 46க்கு போக மீதி என்ன இருக்கு? சீமான் சேர்றாரா இல்லையான்னு இன்னைக்கு வரையும் அவர் சொல்லல. 10 விழுக்காடை குறைச்சுக்குங்க, என்ன ஆகும்? 46 + 10 56. மற்ற சில்லறை ஓட்டலாம் ஒரு 4 சேர்ந்தா இவங்களுக்கு கிடைக்க போகுது 40ங்கிறத முந்தைய தேர்தலை வெளிச்சம் காமிச்சிருச்சு. 18 பிஜேபி கூட்டணி, 20. இந்த 20% 33-40 இருந்த அதிமுகவுக்கு 20க்கு போனது காரணம் என்ன? அந்த வாக்குகளை யார் வாங்கினா? பாஜகவும் சீமானும் வாங்கிட்டாங்க. இதான உண்மை. அப்ப இந்த உண்மையை மறைத்துக்கிட்டு யானை உட்கார்ந்தா கூட அது குதிரை மட்டும் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு 46 இருக்கிறது. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம் 50 பேருக்கு மேல IAS அதிகாரியா மாறுறாங்க. அம்பேத்கருடைய திட்டத்தில் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அயலகத்தில் போய் படிக்கிறது, வேலை பார்க்குற நிலைமை இதுக்கு முன்னே எங்கேயாவது பார்த்துருக்குமா? எந்த ஆட்சியிலையும் கிடையாது. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி மகளிர்களுக்கு பஸ் பேர் எல்லாம் ஆக்குனாங்க. அதே மாதிரி 1000 ரூபாய் தொகை கொடுத்தாங்க, உரிமை தொகை கொடுத்தாங்க. அதே மாதிரி படிக்கிற பெண்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் இதுக்கு முன்னே இல்லவே இல்லை. இன்னைக்கு மதிய உணவு காமராஜர் கொடுத்தாரு, அதுக்கு பிறகு சத்துணவு ஆச்சு. அது அல்லாம இப்ப புதிதா என்ன பண்றாங்க? காலை உணவு ஒண்ணு கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யறாங்க. நான் இவ்வளவு நல்லது செஞ்சா கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கட்சி கூட்டணி இன்னும் கவனமா இருக்கணுங்கிறது நான் சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கு சகோதரர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி மின் கட்டணத்தை கொஞ்சம் பரிசீலிக்கணும். நான் இல்லைங்கள, சொத்து வரிய இது யார் கேட்கிறா? அதிமுக கேட்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் மக்களுடைய கவனமா இருக்கணும். திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, அதுதான் வரும். ஆனா இன்னும் நமக்கு இடங்கள் குறையாம இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வழியே. கடந்த முறை அதிமுக என்ன சொல்லுது? நாங்க மேன்ஷன்களுக்கு சொத்து வரிய கூட்டி குறைச்சோம், 2 வருஷம் அவங்கள கட்டாம பார்த்துக்கிட்டோம். அது மாதிரி நீங்க ஏதாவது குறைச்சிங்களான்னு அவங்க கேட்கறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சமூக நீதி 7 விழுக்காடு நீட்டு கொடுத்தாங்க. நீங்க ஒரு 2.5 ஏன் கொடுக்கலன்னு இன்னைக்கு அதிமுக கேட்க வந்துருச்சு. என்ன அந்த 2.5 ஒரு சாதாரண விஷயம். இன்னைக்கு 4 வருஷமா நம்ம 2.5 கொடுக்காதனால ஏறத்தாழ 600 கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அந்த 2.5 கொடுத்தா கூட இன்றைக்கு எப்படி அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் கூட உணவு, மதிய உணவு, காலை உணவை நம்முடைய முதல்வர் அருமையா நீட்டி இருக்கிறார். இப்படி பல நல்ல காரியங்கள் திமுக செய்தாலும் கூட நாம் என்ன சிந்திக்கணும்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் 1996 2001 வரை அருமையான ஆட்சி நடத்தினார். ஆனா கூட்டணினால வாய்ப்பை இழந்துக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. 2006 2011 வரை காமராஜர் ஆட்சிக்கு பிறகு மிகச்சிறந்த ஆட்சி கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக என்ன அன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு கூட்டணியால திமுக வீழக்கூடிய நிலைமை வந்துச்சு. அதனால திமுக கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இப்ப சமூக நீதி என்ற விஷயம். அதே மாதிரி அதிமுக என்ன பேசுறாங்க? நாங்க கலைஞர் 40 வயசு வரையும் குரூப் 1 எழுதலாம்னு சமூக நீதி வச்சிருந்தாரு, நாங்க 37 குறைச்சோம். நீங்க வந்தீங்கல்ல, ஏன் நீங்க 40 ஆக்கல? சமூக நீதி பேசாத பாஜக காங்கிரஸ் மாநிலங்கள்ல 47 வயசு வரையும் குரூப் 1 எழுதலாம்னு இருக்கு. அந்த பல்லாயிரம் மாணவர்களுடைய நிலைமை என்று இன்னைக்கு அதிமுக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சாதாரண விஷயம் ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தின் மூலமா இந்த 2% அந்த 37 வயசு 47 ஆக்குறதோ அது மாதிரி இந்த வரிகளை நாங்க குறைச்ச உண்மை எனக்கு தெரியும். அதிமுக ஆட்சியில 2019 வரியை ஏத்துனாங்க பல இடங்களுக்கு. பிறகு கோரிக்கை வைத்த பிறகு குறைச்சாங்க. எந்த அளவு குறைச்சாங்கன்னா 2 ஆண்டுகள் மேன்ஷன்கள் வரியே கட்டாத ஒரு நிலைமைக்கு பழைய வரியை எடுத்துக்கிட்டாங்க. இப்படி பல காரியங்கள் இது போன்ற ஒண்ணு விஷயங்களையும் திமுக அரசு ஒரு சிறந்த அரசு, இந்த அரசு மீண்டும் வரணும். ஆனா இதையும் கவனிக்கணும். அதோட தலைவர் கலைஞர் அவர்கள் எனது இல்ல திருமணத்துக்கு வந்தார், 3% என் பேரை சொல்லி கொடுத்தாரு, 5 விழுக்காடு தர்றேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அதாவது கூட்டணி இருக்கக்கூடிய திரு ஆளூர் சானவாஸ் கூட சட்டமன்றத்தில் கேட்கிறாரு. வேற ஒண்ணு செய்ய வேண்டிய தமிழக முதல்வர்கள் செய்ய வேண்டியது இந்த 5 விழுக்காடு கொடுக்க வேணாம்,
இந்த 3.4 4.5 ஆக்கினாலும் சிறுபான்மை மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு இன்னைக்கு வரும். இன்றைக்கு இன்னொரு சிறுபான்மையுடைய ஓட்டு சந்தேகத்தில் இருக்கிறதுனால இந்த முழுமையான ஓட்டுகளை திமுக பெறணும்னு சொன்னா இன்னும் சில காரியங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா? ஆனா எது எப்படி இருந்தாலும் அதிமுகவோ பாஜகவோ கூட்டா சேரும் போது அவங்களுக்கு இன்னும் பல இழப்பு வரும். அதிமுகவுக்கு பாஜகவுக்கு எதிராக இருந்தனால ஓட்டு போட்ட பாராளுமன்றத்தில் ஓட்டு போட்டவங்க நீங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா ஓட்டு போடுறாங்க. ஆக உங்க வாக்குகள் உங்களுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க விஜய கூட இணைச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு எங்களுடைய மந்திர எண்ணான 46 இருந்து 50 உங்களால் வர முடியாது. ஆக மீண்டும் திமுக ஆட்சி என்பது நிச்சயம் அதிக பெரும்பான்மையில் பெற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் திமுக ஆட்சி கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு ஒரு கூட்டணி கட்சியாகிய நான் சொல்லுதான். ஓகே சார். எக்ஸ் வலைதளத்தில் திமுக வெர்சஸ் அதிமுக கூட்டணி விமர்சனத்திற்கு உள்ளாவதன் பின்னணி என்ன என்ற தலைப்பில் கூட்டணி பேரத்திற்காக குழப்பத்தை ஏற்படுத்த ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி, எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடி அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். மக்கள் என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படிங்கறத சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கத்து கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? எலிமினேஷன் கமிஷன் தான் இத முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணும்ங்கறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கத்து கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? எலிமினேஷன் கமிஷன் தான் இத முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணும்ங்கறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி பதவி அடுத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்வார்? இது ஒரு தண்டனையாக பார்க்கப்படணுமா? ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம காலாகாலமே நம்ம வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஹிந்தி கத்து கொடுக்கப்படுதா இல்லையா? இருமொழி கொள்கையில படிச்சே எங்க பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருக்குங்கறாங்க. யார் அந்த தியாகி? இன்ன வரைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கு. 1000 கோடி ஊழல் குடியரசு தத்துவத்திற்கும் எதிரான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற பயம் இருக்கு. இதை மத்திய அரசு எப்படி கையாளும்? எலிமினேஷன் கமிஷன் தான் இத முடிவு பண்ணும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய எதிரியை காயின் பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்ப ஆஃபர் இல்லாம எப்படி சார் அதிமுகக்குள்ள வருவார்? அப்போ இந்த இத்து போன சட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுன்னு தெரியும். முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியல் கட்டமைச்சிருக்கீங்க. அது தவறு. நம்பிக்கை உருவாக்கணும்ங்கறதா எல்லாருடைய கேள்வி. கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. விளம்பர அரசியல் பண்றதா நாங்க கிடையாது. அப்ப ஆளுங்கட்சி இப்ப ஜனாதிபதியாக கூட ஆக்குவோம். இந்த கடன் வசதி ஏடிஎம் கிளந்து என்ன ஆஃபர் கொடுப்பாங்கங்கறத பாப்பாங்க. தான் கூட்டணியை தவிர இல்ல தன்னுடைய எம்பி
கேள்வி நேரம் மீண்டும் தொடர்கிறது. திமுக vs அதிமுக கூட்டணி விமர்சனத்திற்கு உள்ளாவதன் பின்னணி என்ன? இந்த கேள்விக்கு கூட்டணி பேரத்திற்காக என்ன 33%, குழப்பத்தை ஏற்படுத்த 28%, ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி 24%, எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கடி 15% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி செல்வம் சார், எக்ஸ் வலைதள கருத்துக்கள், உங்களுடைய நிறைவு கருத்தையும் சேர்த்து ஷார்ட்டா சொல்லுங்க சார். அது இருக்கட்டும். அதாவது இது வந்து நம்ம திமுகவுக்கு ஆதரவா இல்லைங்கிறது மக்கள் சரியான திசையில பயணப்படுறாங்கன்னு எடுத்துக்கிடுவோம். அது பக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு சார் யாருக்கும் ஆதரவு இல்ல, பொதுவா தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே வச்சுக்கிட்டோமே. ஆனா இதயத்துல்லா அவர்கள் வாழைப்பழத்துல மிக சாதுரியமாக ஊசி ஏத்தினாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் மூத்த தலைவர். காங்கிரஸ் முரண்படுவதற்கு தயாராகிவிட்டது. காங்கிரஸ் முரண்படுகிற போது எதிர்காலத்துல என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைக்கணுங்கிறத நாசுக்கா சொல்லிட்டாங்க. விட்டுருவோம். அதிமுக ஆட்சி அதிகாரத்தை விட்டு போகும்போது 4.5 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 9.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அது போக பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டு இறுதி கருத்து சுருக்கமா சொல்லுங்க. போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் போராட்டம், சம வேலை சம ஊதியம் கேட்டு போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்களுக்கு அவர்களுடைய ஓய்வூதிய பணப்பலன் கிடைக்கல. இப்படி மக்கள் எல்லா நிலையிலும் கொதிநிலையில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை நிராகரிக்க வேண்டும் என்று ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அதனால இந்த ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்படுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. மக்கள் சக்தி முடிவெடுத்து விட்டது. ஓகேங்க சார். இதயத்துல்லா சார், உங்களுடைய கருத்து. தமிழ் நீதி கதை என்ன சொல்லுது? சேராத இனந்தனிலே சேர வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இன்னைக்கு அதிமுக பலவீனமானதுக்கு காரணம் சில குருக்கள் சொல்லி தர்ம யுத்தம்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதுல அதிமுக பாதி போயிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு மர்ம யுத்தங்கிற பேர்ல PMKல இந்த ஒரு பிரச்சனையை உருவாக்கிறதுக்கு பாஜக இந்தியா முழுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களையும் பல பிரச்சனை ஏற்பட்டு, சிண்டேல இருந்து, மெஹபூபா முஃப்தியில இருந்து, லோக்தளத்துல இருந்து பல்வேறு கட்சிகளை பலவீனப்படுத்தினது மட்டும் இல்லாம சப்போர்ட் பண்ண ஜெகனையும் ஒரிசாவுடைய பட்நாயக்கையும் ஒண்ணுமில்லாம ஆக்குன பாஜக இன்னைக்கு 20களை சுருங்கி இருக்கக்கூடிய அதிமுகவை எந்த நிலைக்கு கொண்டு போகுங்க நமக்கு தெரியாது. நீங்க மெகா கூட்டணிகளா, ஜிகா கூட்டணிகளா, ஆனா இது தகாத கூட்டணி, அகாதுகா கூட்டணியா தான் இது இருக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். டாக்டர் ஸ்ரீதர், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது வர்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் ஆளுகின்ற கட்சி என்ன நல்லது செஞ்சிருக்கு, என்ன செய்யலை, என்ன தப்பு பண்ணியிருக்கு, இதை பார்ப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இது பார்க்க போகிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாக்களிக்க போகிறாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியான அதிமுக என்ன செய்யும், என்ன சொல்லுது, இது ஏற்படுதா, இது நிலைக்குமா, இது உண்மையா, இது யதார்த்தமாங்கிறதையும் பார்க்க போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. 2026 தேர்தலில் என்னுடைய காது கேட்டினபடி, என்னுடைய அறிவு கேட்டினபடி, இன்றைய நிலவரப்படி கள நிலவரம் அதிமுக சாதகமாக இருக்கிறது. திரு ராஜா தமிழ்மாறன், அண்ணா ஊழல்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 4 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியவில்லை. அமலாக்கத்துறை எந்த ரெய்டு நடத்தின போதும் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியவில்லைங்கிறத பதிவு பண்ணிட்டு இன்னொன்னு சொல்றேன். செந்தில் பாலாஜி அண்ணா இன்னும் EPS மேலேயும் எல்லார் மேலேயும் இருக்க. அது மட்டுமல்ல, மீண்டும் சொல்லுகிறேன், 2017 இருந்து 2021 வந்த கேசுகளுக்கு எல்லாத்துக்கும் அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்க நிலையில் இருக்கிறார்கள். ஆனா திமுக மீது இப்ப இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல எடுத்திருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எல்லாம் 2006 2007 பீரியட்ல நடந்த ஊழலாக சொல்லப்பட்டு 2011 பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய காலத்தில் வழக்குகள் போடப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்ட வழக்குகளில் மீண்டும் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் சுவமோட்டோவில் எடுத்து சொன்ன வழக்குகள். சட்டம் எல்லோருக்கும் ஒன்றாக இருந்தாலுமே கூட திமுகவினருக்கு சில சமயங்களில் நீதிபதிகள் வேறு மாதிரியாக கருத்துக்களை வைக்கிறார்கள், வேறு மாதிரியான வழக்குகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதிமுகவினருக்கு வேறு மாதிரி எடுத்துக்கொள்கிறார்கள், பாஜகவுக்கு வேறு மாதிரி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதையும் நாம் கண்முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இல்ல சட்டம் ஒரே மாதிரி இருக்கு, ஒவ்வொருவருடைய பார்வை மாறுபடுது அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இப்ப செந்தில் பாலாஜி என்ன வழக்கு அப்ப எடுத்த வழக்கு, அதுக்கு நீங்க அவரை விலகணும்னு சொல்லி ஒரு நீதிபதி அவர்கள் நீங்கள் எது முக்கியம்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா
துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் அவர்கள் இன்னைக்கு வந்து அவர் மேல 5 வழக்கு பெண்டிங் இருக்கு. அதை பத்தி கண்டுக்கல. அசாமோட சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு, அவர் மேல அமலாக்க வழக்கு இருந்துகிட்டு இருக்கு, அதை எந்த ஜட்ஜும் கண்டுக்கல. இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அவரு சொல்றதுனால இதெல்லாம் வந்து நியாயம்னு வந்துராது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக சொல்லுகிறோம், எங்களுடைய தலைவர் சொன்னது போல 234 தொகுதியிலும் வென்றாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. இந்த எலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போறதுன்னா ஸ்டாலின் வர்சஸ் ஹூ அப்படிங்கிறத மாதிரி இருக்க போகின்றது. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி அவர்களா, ஸ்டாலின் வர்சஸ் சீமானா, ஸ்டாலின் வர்சஸ் விஜயா, ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணியா, ஸ்டாலின் வர்சஸ் அமித்ஷா அண்ட் ஹிஸ் டீம். எனக்கு முன்னாடி பேசிய ராஜா தமிழ் சொன்னது போல அமித்ஷான்னு சொன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய படம் ஒன்று இருக்கு. இடி போன்றவைகள், இன்கம் டேக்ஸ் போன்றவைகள், அப்புறம் சிபி போன்றவை, இந்த மாதிரி அவங்க ஒரு அணி வச்சிருக்காங்க. இதை இவ்வளத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்தியா அளவிலேயே மிக உயர்ந்த நிலையில ஒரு சீஃப் மினிஸ்டர் கருதப்படுகின்றார் என்றால் உத்தரப்பிரதேசத்துல சொல்றாங்க எங்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இங்க வரணும், அவர் தான் இங்க சீஃப் மினிஸ்டர் இருக்குங்கிற அளவுக்கு அவர் வந்து அவருடைய பெருமை புகழ்தான் உயர்ந்து இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இஸ் த டாலஸ்ட் லீடர். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இஸ் சம்திங் ரியலி வண்டர்ஃபுல். எவ்வளவு பேர் அவருக்கு எதிராக நின்றாலும் கூட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வில் ஸ்பீக். அதனால அந்த டிஎம்கே கூட்டணி என்பது ரொம்ப கொஹசிவாக இருக்கின்றது, ஒரு பிரின்சிபல்டு கூட்டணியாக இருக்கின்றது. ஆகவே அதுதான் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.